கொளத்தூர் தொகுதியின் தேர்தல் சர்க்கிள் திமுகவின் உச்சகட்ட தலைமைகளுக்கு இடையே இருந்த அதிகார போட்டியை மொத்தமாக வெடிக்கச் செய்துள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலினின் சொந்த கோட்டையிலேயே விழுந்த இந்த அடி கட்சிக்குள் உதயநிதி, சபரீசன், கனிமொழி என 3 தனித்தனி அதிகார மையங்கள் உருவாகிவிட்டதா என்ற கேள்வியையும் பலமாக எழுப்பியுள்ளது. இந்த தோல்விக்கு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான பி.கே. சேகர்பாபுவின் தன்னிச்சையான செயல்பாடுகள் தான் காரணம் என்று அறிவாலய வட்டாரங்கள் குமுறுகின்றன. இதனால் கடும் கோபமடைந்த உதயநிதி ஸ்டாலின் கட்சியின் இமேஜை கெடுத்த சேகர்பாபுவை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே கட்டம் கட்டி முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். தலைமையின் இந்த அதிரடி மனநிலையை உணர்ந்து கொண்ட சேகர்பாபு தன் அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு புதிய வழியை கையாண்டுள்ளார். உதயநிதியின் கோபத்திலிருந்து தப்பிக்கவும், கட்சியை விட்டு வெளியேற்றும் முடிவிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவும் அவர் இப்போது கனிமொழியிடம் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கனிமொழியை நேரில் சந்தித்து தனக்கு ஆதரவாக செயல்படுமாறு அவர் உருக்கமாக தூது அனுப்பியுள்ளார். கனிமொழியின் ஆதரவை பெற்றால் உதயநிதி மற்றும் ஸ்டாலினின் கடுமையான கோபத்தை தனித்து விடலாம் என்பது சேகர்பாபுவின் கணக்காக உள்ளது. ஆனால் இந்த விவகாரம் வெறும் சேகர்பாபுவின் பதவியை காப்பாற்றுவதுடன் நின்றுவிடாமல் திமுகவிற்குள் இருக்கும் 3 பெரும் முக்கோண மோதலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. கட்சியின் முழு கட்டுப்பாட்டையும் தன் வசப்படுத்த உதயநிதி ஸ்டாலின் ஒரு புறம் தீவிரமாக காய்களை நகர்த்துகிறார், மற்றொரு புறம் துறைக்கு பின்னாலிருந்து வியூகங்களை வகுக்கும் சபரீசனின் நிழல் அதிகார மையம் தேர்தல் தோல்விக்கான பொறுப்பாளர்களை கூண்டில் நிறுத்த துடிக்கிறது. இந்த இருவரின் கூட்டு வியூகங்களால் ஓரங்கட்டப்படும் சீனியர் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் தங்களுக்கு பாதுகாப்பு தேடி இப்போது கனிமொழியை நோக்கி தங்களின் பார்வையை திருப்பி உள்ளன. கட்சியை விட்டு சேகர்பாபுவை வெளியேற்ற வேண்டும் என்பதில் உதயநிதி காட்டும் பிடிவாதத்திற்கு கனிமொழி முட்டுக்கட்டை போட முயல்வது அறிவாலயத்தில் யார் கை ஓங்குவது என்ற பனிப்போரை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. சேகர்பாபு போன்ற பலமான நிர்வாகிகளை காப்பாற்றுவதன் மூலம் உதயநிதி, சபரீசன் கூட்டணியின் அசைக்க முடியாத ஆதிக்கத்திற்கு ஒரு பலமான செக் வைக்க கனிமொழி தரப்பு தயாராகி வருகிறது. சபரீசனின் தேர்தல் மேலாண்மை மீது கட்சியின் எழுந்துள்ள அதிருப்தியும் இந்த மோதலை மேலும் கூர்மையாக்கியுள்ளது. கொளத்தூர் தோல்வி ஏற்படுத்திய இந்த அதிரடி அலைகள் திமுகவை 3 துண்டுகளாக உடைக்குமா அல்லது ஸ்டாலினின் தலையீடு இதை சமரசம் செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.